டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மிளகாரன் பிறலே காந்தாரி மிளகாரன் பேருக்கு பேர். இங்கே பாருங்கள் எப்படி மேல் நோக்கி இருக்குது பார்த்தீங்களா. காந்தாரி மிளகா பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆமாம் நண்பர்களே, ஸ்மால் அப்டேட் ஆஃப் அவர் கிரவுண்ட் கார்டன் யாருக்கு பார்த்தீங்களா, கிரவுண்ட் கார்டனை பற்றி ஸ்மால் அப்டேட்டு. ஆமாம் நண்பர்களே, இது வந்து காந்தாரி மிளகாரன் பிறலே உலகத்திலேயே காரத்தன்மை அதிகமான ஒரு மிளகா இருக்கு நண்பர். அது பேர் எனக்கு தெரியல. இது வந்து செகண்ட் பிளேஸை பிடிக்கிற நண்பர்களே. இந்த பாருங்களேன், ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். ஆமாம் நண்பர், அதுக்குள்ளேயே பசலைக்கீரை ஒரு சின்னது கொடி எப்படியோ பட்டு அதை வளர்ந்து வந்திருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மிளகாலாம் எடுத்துகிட்டு இந்த கண்டை அப்படியே ரீப்ளான்டேஷன் பண்ண போகிறேன். இதில் அதுக்கு தான் மண்களெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். நிறைய கண்டெய்னரில் விதைகளும் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாம் போடுறதுக்காண்டி. இது மேல் நோக்கி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்க மேல் நோக்கி இருக்கு பாருங்க நேராக. இப்போ இதே நேரத்தில் இன்னொரு மிளகாயை காட்டுறேன் உங்களுக்கு வாங்க. அது நம்ம சாதாரண நம்ம இதில் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பச்சை மிளகா தான். இந்த பாருங்கள், இது எப்படி கீழே நோக்கி வந்திருக்கு பாருங்களேன். ஒரே ஒரு கண்டு தான் இருக்குது. இந்த விதை வாங்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் போட போகிறேன். இந்த பாருங்கள், ஒன்று எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மிளகாய் தான். பாருங்களே, பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இன்னும் 2-3 கண்டு வச்சா, இன்னும் 2 கண்டு வச்சா நான் போதும், எனக்கு மிளகா வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த பாருங்கள், அங்கே பாருங்களேன், இந்த இதெல்லாம் ஃபுல்லாக ரைப்பாக சைஸை பாருங்களேன். இதெல்லாம் மண்கலவை கலந்து வச்சுக்கேன் நண்பர்களே. இது பொன்னாங்கண்ணி கீரை, பொண்ணு ப்ளஸ் கன்று, அதுக்கு பேரை பார்த்துங்க பொன்னாங்கண்ணி. இதை பாருங்கள், அப்படியே பசலைக்கீரை அப்படியே ஒரு கண்டெய்னரில் தான் ஒரு குச்சியை வச்சு விட்டேன் நண்பர்களே. அது மேலே பறந்து போயிருக்குது. 100% ஆர்கானிக் நண்பர்களே. அப்போ இது வந்து கீரையிலேயே பல வகை இருக்குது நண்பர்களே. நம்ம நண்பர்களே, அது முருங்கைக்கீரை. இந்த மரத்தில் காய்கள் பாருங்கள், முருங்கை மரத்தில் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். இந்த இப்போ இன்னும் பறிக்க நண்பர்களே, இந்த நிறையா காய்கள் இருக்குது. இது ஒரு வாழை நண்பர்களே, செவ்வாழை. இந்த பாருங்களேன், ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன், கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் கண்டெய்னரில். இது வந்து நண்பர்களே பருப்பு கீரை நண்பர்களே. பாருங்கள், தளன்னு பசுமையாக இருக்குது பாருங்களேன். அங்கே வர இருக்கிறதா, அங்கே ஒரு பெரிய கார்னரில் இருக்குது. ட்ரெயின் ஒன்று போகுது நண்பர்களே, 8:30க்கு. திஸ் ட்ரெயின் இஸ் கோயிங். இல்லை நண்பர்களே, ட்ரெயின் ஒரு என்ஜின் போகுது, ஃபாஸ்ட்டாக போகுது. இது நண்பர்களே கண்டெய்னரில் வச்சுருக்கேன் நண்பர்களே. கொய்யா, இந்த பாருங்கள் கொய்யா ஏற்கனவே காட்டியிருக்கேன். இந்த பாருங்கள் 2 கொய்யா இருக்குது பாருங்கள் பெருசாக. ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி விட்டு, இந்த பாருங்கள் ப்ரூனிங் மீன்ஸ் அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். எனக்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீனமெல்லாம் கொஞ்சம் அடிவரம் கொஞ்சம் கொடுத்தோம்னாக்க இன்னும் நிறையா காய்கள் காய்க்கும். அதே மாதிரி இந்த இங்கே ஒரு இதெல்லாம் பசைக்காத நண்பர்களே, இது எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக போட போகிறேன் விதைகள். ஒரு வெண்டி விதை. இது வந்து புதினா நண்பர்களே, கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். சும்மா புதினா வாங்கிட்டு வந்துட்டு இலையை அந்த லீவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்டெம்மை ஊண்டி வச்சு வந்துடும் நண்பர்களே. இது ஒரு வெண்டி நண்பர்களே. இந்த பாருங்கள், இது ஒரு வெண்டி. இதிலெல்லாம் விதைகள் போட போகிறேன் நண்பர்களே. இந்த 2 கண்டெய்னர் இருக்கு பாருங்க, 500 லிட்டர் நண்பர்களே வாட்டர் டேங்க்கு. இதில் பப்பாளி வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த பப்பாளி வச்சுருக்கேன், துள் வந்துட்டு இருக்குது. இந்த இதுலேயும் பப்பாளி வச்சுருக்கேன். இதுலேயே கிராஃப்டட் ரேட் இருக்குது நண்பர்களே. அதை வச்சோம்னாக்க இந்த சைஸ்லேயே காய் காய்ச்சோம். நர்சரியில் போய் கொஞ்சம் என்கொயரி பண்ண போகிறேன், வெதர் இட் இஸ் அவைலபிளாக நாட்டுன்னு சொல்லிட்டு. அவைலபிள் இருந்துச்சுனாக்கா இதை எடுத்துகிட்டு அதை வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ ஹைட்லேயே வந்துடும் உங்களுக்கு காய். இந்த ஹைட்லேயே காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். இதில் ஒன்றும் ஏதோ ஒரு என் ஒய்ஃப் சொன்னாப்புல சப்போட்டா வைங்கனாப்புல, இதில் வந்து பப்பாளி வைங்கனாப்புல. எனக்கு என்னமோ பப்பாளி ஈஸு நம்ம டெய்லி தேவைப்படுதுங்களா, அதனால் இதில் ஒரு பப்பாளி இதுலேயும் பப்பாளி வச்சோம்னாக்க நம்ம யூஸாக இருக்கும். ஏன்னா இந்த எல்லோ கலர் வந்துச்சுனாலே இப்போ ரைப் ஆகிடுச்சுனாலும் நமக்கு தெரியும், பறிச்சிடலாம். சப்போட்டா வச்சாலும் அந்த பொசிஷன் பார்க்கும்போது பறிச்சுக்கலாம். எனிவே எது அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துட்டு ஐ வில் சூஸ் எனி ஒன் ஆஃப் தம் நண்பர்களே.
இது ஒரு மிளகா நண்பர்களே, இந்த பாருங்கண்ணே, குண்டு மிளகா. இந்த பாருங்க அப்படியே பழுத்திருக்கு. இதை பாருங்க பழுத்திருக்கு. என்ன பண்ணேன், ஆக்சுவலாக வேற ஒரு கண்டெய்னர் இருந்துச்சு, இதை ரீப்ளான்டேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம் நண்பர்களே, என்ன பண்ணணும்னா இதை நான் அப்படி ப்ரௌனி பண்ணி விட்டேன்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக வரும். ஏன்னா மண் கலவை புது மண் கலவை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதுக்கு நண்பர்களே, இதை பாருங்களேன், பருப்பு கீரை இப்படி பூக்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். பறிக்காமல் ஒரு 10 நாள் ஆச்சு நண்பர்களே பறித்து. ஆமாம், இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நண்பர்களே, சக்கரவள்ளி கிழங்கு. இங்கே பாருங்களேன், உள்ளே பார்த்தாக்க கிழங்கு இருக்கும். அதை கொட்டி எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது நமக்கு. இது பாருங்களேன், முடக்கத்தாங்கீரை நண்பர்களே, ஒரு கொடி எப்படியோ காற்றுல வந்து விழுந்துருக்குது. அது பறவை லட்சத்தில் கூட வந்து விழுந்துருக்கலாம். அந்த கொடி பறந்து போயிட்டுருக்குது. இது வந்து முடக்கத்தாங்கீரை நண்பர்களே. இது பசலைக்கீரை, இது பருப்புக்கீரை, இது தண்டுக்கீரை. இந்த பாருங்க தண்டுக்கீரை, இது பொன்னாங்கண்ணி கீரை, அசை டோல் ஏர்லியே. இதுவும் பசலைக்கீரை நண்பர்களே, இதுவும் பருப்புக்கீரை நண்பர்களே. இது பாருங்கள் மிதிப்பாகல், பூ பூத்துருக்குது. ஆமாம் நண்பர்களே, இந்த மரத்தில் ஏறிட்டுருக்கு. சரின்னு விட்டேன் நான். இது வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ நண்பர்களே. இப்படியோ ஒரு இது என்னென்னா, ஒரு இதை இப்படி கிள்ளி ஊண்டி வச்சா வந்து நண்பர்களே. இது பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இதை ஒன்று கிள்ளி இந்த ஸ்டெம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இருந்து அப்படி ஊண்டி வச்சோம்னாலே இதை கீழே கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. அது ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு தர்றேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவுடைய எப்படி பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு அண்டி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறேன். இந்த பாருங்கள், இதெல்லாம் பூக்கள் பாருங்கள். இந்த இதெல்லாம் ஒரு கண்டெய்னரை வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தான் இந்த கீரை வந்துட்டு இருக்குது. இந்த செவ்வாழை நண்பர்களே, இந்த பாருங்கள், இலைக்கு ஆகும் நண்பர். மெயினாக ஏதாவது ஃபங்க்ஷன்னாக்க டக்குன்னு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இலை பறிக்கிறதுக்கு கையிட்டு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக இதை வந்து இந்த மாதிரி இதை அந்த கண்டெய்னருக்கு பார்த்தீங்களா டேங்க், அது மாதிரி வச்சோம்னா நல்லா ஈல்டு கிடைக்கும். இதை வந்து இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் ஒரு பக்க கண்டு வந்துருந்துச்சு, அதை எடுத்து இங்கே ஜஸ்ட் லைக் தட் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. வச்சு விட்டா வந்துருச்சு. அது எங்கள் ரிலேஷன் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்போம் ஐடியாவில் இருக்கேன். ஓகே நண்பர்களே, அந்த பாருங்கள் பப்பாளியே, அந்த பாருங்கள் பப்பாளி எல்லோ கலர் வந்தாக்க நம்ம பறிச்சலாம் நண்பர்களே. ஆமாம், அதுதான் ஒரு சிம்டம்ஸ் ஆஃப் தட் ஃப்ரூட்டு தட் இட் ஹஸ் கம் டு த லெவல் ஆஃப் ரைப்பிங். அந்த பொசிஷனுக்கு வந்துருக்கு சிம்டம் வந்து எல்லோ கலர் கிடைக்கும் நண்பர்கள் கொடுக்கும். அண்ட் அதை அட் த சேம் டைம் இப்போ சப்போர்ட்டாக வச்சோம்னாக்க நமக்கு தெரியாது அது ரைப் ஆகிடுச்சா என்னான்றது. வேறாஸ் இந்த பப்பாளியை பொறுத்தளவுக்கு எல்லோ கலரை வச்சு we can come to know, oh it has come to that level of harvesting அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இதிலெல்லாம் நான் பப்பாளி வைப்பேன்னு பார்க்குறேன். குட்டை ரகம் வைப்பேன்னு பார்க்குறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.